கிவ் அப் பண்றது தான் கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. வெல்கம் டு ஜூலை மந்த் சேலஞ்ச் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் ரியல் ஸ்டோரி. இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸை டெய்லி பார்க்கறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஸ்டோரி கூட போலாம். பிரைமரி ஸ்கூல்ல 2 தடவை ஃபெயில், மிடில் ஸ்கூல்ல 3 தடவை ஃபெயில், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல 3 தடவை ஃபெயில். டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர் எல்லாருமே இவரை வேலைக்கே ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஜாக்மா சைனால ஹாங்ஸூ அப்படின்ற இடத்துல 1988ல 3வது தடவையா இவரோட காலேஜ் என்ட்ரன்ஸ்ல ஃபெயில் ஆகுறாரு. இவரோட மேக்ஸ் ஸ்கோர் less than 1%. 1995ல ஃப்ரெஷரா காலேஜை விட்டு வெளியில வர இவரு 30க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு அப்ளை பண்றாரு. ஆனா ஒண்ணுத்துல கூட செலக்ட் ஆகல. KFC புதுசா சைனால ஓபன் பண்ண அப்ப அதுக்கு மொத்தம் 24 பேர் அப்ளை பண்றாங்க. அதுல 23 பேர் செலக்ட் ஆனப்ப இவர் ஒருத்தர் மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில 10 தடவை கிட்ட அப்ளை பண்ணிருக்காரு. அந்த 10 தடவையுமே இவருக்கு அந்த ரிஜெக்ஷன் தான் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ரிஜெக்ஷன் லெட்டரை வச்சிருக்காரு. ஃபைனலா ஜாக்மா ஒரு டீச்சிங் ஜாப்ல லேண்ட் ஆகுறாரு. இவரோட சேலரி மந்த்லி $12. அதே டைம்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு 10 மடங்குக்கும் மேல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்மா ஒரு தடவை கூட அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. 1995ல அமெரிக்காவை விசிட் பண்ண ஜாக்மா அங்க இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த இன்டர்நெட்ல சைனீஸ் பியர் ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ண அவருக்கு வந்த ரிசல்ட் நத்திங். அங்க ஒண்ணுமே இல்ல. அப்பதான் அவருக்கு அந்த ஐடியா வந்தது. சைனாவோட ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிரியேட் பண்றாரு. 3 வருஷத்துல அந்த வெப்சைட் $800,000 கிட்ட மேக் பண்ணுது. ஒரு பெரிய கனவோட சைனாக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. நான் ஒரு ஏஷியன் மார்க்கெட் பிளேஸை பில்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு. 1999ல அலிபாபாவை லான்ச் பண்ணாரு. சிலிகான் வேலி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதை பார்த்து சிரிச்சாங்க. இது வேலைக்கே ஆகாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா கண்டினியூஸா ஜாக்மா இதை பில்ட் பண்ணிட்டே இருக்காரு. 3 வருஷம் 0 ரெவென்யூ. பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு 18 மாசம் தான் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே விலகிட்டாங்க. ஆனா அப்பயுமே ஜாக்மா விடாம போராடிக்கிட்டே இருக்காரு. 2014ல அலிபாபா பப்ளிக் கம்பெனியா மாறுது. US ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய புரட்சியை உண்டுபடுத்துது. அலிபாபா 2014ல 25 பில்லியனை ரைஸ் பண்ணிருச்சு. யாருமே வேலைக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் அவர்கிட்ட மொத்தம் 2.5 லட்சம் பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க. இன்னைக்கு அவரோட வளர்ச்சி யாராலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அவரோட நெட்வொர்த் மட்டும் $29 பில்லியன். ஜாக்மாவோட பிலாசபி எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். நீங்க கிவ் அப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க கிவ் அப் பண்றது தான் உங்க லைஃப்ல நடக்கிற பெரிய ஃபெயிலியர். அவரோட அந்த 30 ரிஜெக்ஷனும் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய லெசன்ஸ் அவருக்கு கத்து கொடுத்துருக்கு. சோ நீங்களும் உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அதை கிவ் அப் பண்ணிட்டு போகாம அதை கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க. உங்களோட லைஃபும் இந்த மாதிரி பயங்கரமா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ், ரியல் ஸ்டோரிஸை டெய்லி இந்த ஜூலை மந்த் ஃபுல்லா பார்க்கறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.